ஸ்மைல் கேர்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். என்னோட அப்ளைனர் வந்து நான் இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க ஒரு 5 rupees மொபைல் ரீசார்ஜுக்காகவும் பாருமான்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சும்மாவே நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், இது என்ன இதை போய் பார்க்க. அப்புறம் இந்த ஸ்டார்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்போ அதனால நான் அவங்ககிட்ட ஏதோ ஒரு காரணம் சொல்லி பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க விடாமல் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரிமா போயிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப கிட்ட. சரி, ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் அந்த ஆண்டி சொல்ல இவர்கிட்ட கேட்டு இவர் என்ன சொல்றாரு, வேண்டாம் அதை மட்டும் பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொன்னவர் தான் இவர். ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு எந்த ஆண்டி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டா இல்லை நான் வரலன்னு சொல்லி கொண்டு வெளியே நிறுத்தி என்னை இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. சரிட்டு நான் உள்ளே வந்து ஓயமாக தான் வந்தேன். வந்துட்டு இங்கே கொஞ்சம் பேர்கிட்ட வந்து பேசினேன். என்ன மாதிரி வந்தவங்ககிட்ட பேசினேன். ஸோ அவங்கவுங்க என்ன மணி ஏர்ன் பண்ணுறாங்க, என்ன பிளான்ல இருக்காங்கன்ட்டு கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனேன். நான் ஃபோட்டோஸ்லாம் கொண்டு போனேன். அவங்க மொபைலில் காட்டினதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டினேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஓப்பனிங் 1 வீக்குக்கெலாம் நான் க்ரௌனுக்கு அப்டேட் கொடுத்துட்டேன். இவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், என்ன நீங்கள் இது பண்ணாதீங்க. சரி ஓகே அப்படின்ட்டாரு. 1 வீக்குக்கெலாம் க்ரௌனுக்கு அப்டேட் கொடுத்துட்டேன். க்ரௌனுக்கு அப்டேட் கொடுத்துட்டு நான் ஒரு 20 days 25 days பார்த்துருப்பேன். நெக்ஸ்ட் மந்த் இவரே எனக்கு கேட்டார், எனக்குமே நீ பண்ணிவிடு நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவருக்கும் நாங்கள் போட்டு கொடுத்துட்டு ஒரு நெக்ஸ்ட் மந்த் இவருக்கு க்ரௌனுக்கு போட்டுட்டு 3rd மந்த்தே நாங்கள் ஸ்டோர் எடுத்துட்டோம். ஸ்டார்ட் பண்ணி நான் க்ரௌனாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மந்த்துக்குலாம் சீலிங் முடிச்சிட்டேன்.